ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சமைச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைலில் கடலை கறி பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, ஒரு 3லேருந்து 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக அந்த சீரகம் பொரிஞ்சு வர வரைக்கும் இது பண்ணலாம். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, அதையும் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஸோ அதையும் போட்டு அந்த எண்ணெயில் அந்த கருவேப்பிலை இலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா இது ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக லைட்டாக வதங்கி வர டைமில் அந்தளவுக்கு வதக்கினா போதும் வெங்காயம். ஸோ இப்போ கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வருது. இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நேரம் லைட்டாக வதங்கி வர்ற அளவுக்கு வதக்குனா போதும் நம்ம. ஸோ இது வதங்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஸோ அதையும் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. ஸோ கொஞ்சமாக வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதுக்குள்ளே நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கைவிடாமல் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஸோ இந்தளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் கொஞ்சமாக சீரகம், கடுகு ரெண்டையும் அந்த ஆயிலில் போட்டுக்கலாம். அந்த சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீரி அதில் போட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. பெரிய வெங்காயம் கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு நல்லா வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். ஸோ பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயமும் அந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக இப்போ தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம மிக்ஸி ஜார்லேயே அப்படியே அந்த தண்ணி ஊற்றி அலசி அதில் ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயம், இந்த கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஸோ ரெண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஸ்மெல்லுக்காக தான் ஆட் பண்ணுறோம். அதனால் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும், நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. போட்டுட்டு இது நல்லா இந்த போட்டு மசாலாலாம் இந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. ஸோ நல்லா கைவிடாமல் கிளறிட்டு இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை கொதிக்க எடுத்து வைக்கலாம். அதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது கிரேவி, பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்போ தட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். தட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அந்த கிரேவியை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ கீழே அடி பிடிக்காமல் இருந்துக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் இது நம்ம கருப்பு சுண்டல் ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம். அந்த வேக வச்ச கருப்பு சுண்டலை கொஞ்சமாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும் இந்த கிரேவிக்காக. ஸோ அதுக்காக தனியாக ஒரு சின்ன கொஞ்சமாக கருப்பு சுண்டலை எடுத்து மிக்சியில் அரைச்சிருக்கோம்.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காக இருக்குது. அதுக்காக இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி நல்லா இன்னும் நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த கிரேவியை. ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா கொதிச்சா தான் உங்களுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து. ஸோ அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தட்டு போட்டு மூடிட்டு நம்ம நல்லா திரும்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆல்ரெடி வதக்கும் போது உப்பு கொஞ்சமாக சேர்த்துருப்போம். ஸோ அதனால் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த கிரேவியோட. ஸோ நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கருப்பு சுண்டல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சுண்டலும் கிரேவியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இது ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொதி வரணும். ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை தட்டு போட்டு அகைன் ஒரு லைட்டாக கொதி வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வருது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், லைட்டாக கொதி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவியை வந்து கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து கொத்தமல்லி தழை போட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய டேஸ்ட்டான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கடலைக்கறியை சூடான ஆப்பம் அண்ட் இடியாப்பம் இது கூட வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.